வணக்கம் சாப்பாட்டு பிரியர்களே, இது நம்ம பழைய சோறு பச்சை மிளகா தாங்க. இன்றைக்கி நம்ம செட்டிநாடு ஸ்டைல் மட்டன் சுக்கா வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மட்டன் சுக்கா வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனல் பழைய சோறு பச்சை மிளகாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மட்டன் செட்டிநாடு சுக்கா வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. மட்டன் சுக்கா பண்ணுறதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். மட்டனை 2 வாட்டி தண்ணியில் நல்லா அலசி கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். மட்டன் பீசஸில் இந்த மாதிரி மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், கூடயே 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நாம் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி மட்டன் எல்லாத்தையும் மசாலாவோட நல்லா புரட்டி வச்ச அப்புறம் இந்த மட்டனை நம்ம 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுடலாம். 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இது ஊறுற டைமில் இந்த மட்டன் சுக்காவுக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மசாலா வறுக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு பேன் சூடானோன்னு அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, கூடையே 3 காஷ்மீர் வத்தல் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மசாலா ஃப்ரை பண்ணும்போது அடுப்பை ஸ்லோவில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மசாலா எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மசாலாவை நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துடலாம். இப்போ மசாலா நல்லா ஆறியாச்சு. இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இந்த மட்டன் சுக்காவுக்கு நம்ம மசாலா எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி செய்கிறனால மனமும் சரி சுவையும் சரி சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ மசாலா எல்லாத்தையும் நல்லா அரைச்சாச்சு. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ மட்டன் சுக்காவுக்கு நம்மளுக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து அடுப்பில் குக்கர் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானோன்னு இதில் நம்ம 1/2 மணி நேரம் மட்டனை ஊற வச்சுருந்தோம். மட்டன் 1/2 மணி நேரம் நல்லா ஊறிருக்கு. இப்போ இந்த மட்டன் பீசஸ்லாம் குக்கரில் மாற்றிடலாம். மாற்றிட்டு இப்போ இந்த மட்டன் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். மட்டனை குறைஞ்சது ஒரு 5 நிமிஷமாசம் நல்லா வதக்கணும். மட்டன் நல்லா சுருண்டு வதங்கி அதில் இருக்க தண்ணியெலாம் பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ மட்டன் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வதக்கின அப்புறம் இதில் நம்ம 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி ரொம்ப சேர்க்காதீங்க. மட்டன் ஓரளவுக்கு மூழ்கிற அளவுக்கு சேர்த்தா போதும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு இதை நம்ம ஒரு குக்கர் மூடி போட்டு மூடிட்டு இப்போ இந்த மட்டனை 6லேருந்து 7 விசில் விட்டு நம்ம வேக விட்டு எடுத்துக்க போகிறோம். இப்போ மட்டன் 6-7 விசில் விட்டு நல்லா வெந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ மட்டன் பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். நம்ம ஊற்றின தண்ணியோட அளவும் சரியாக இருக்குது. ரொம்ப தண்ணியை ஊற்றி நம்ம வேக வச்சிட்டோன்னா திரும்பவும் மட்டனை போட்டு நம்ம ஃப்ரை பண்ணும் போதில் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ மட்டன் சுக்கா பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். மட்டன் சுக்கா பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானோன்னா இதில் 50 கிராம் சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சுக்காவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் போதில் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூடயே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலையை ஒரு கொத்து உருவி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்து இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கிருச்சு. அடுத்து இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியாக, ஒரு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தக்காளியை இதில் சேர்த்துட்டு இப்போ இந்த தக்காளியை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததாக இதில் நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்க மட்டனை வேக வச்சுருக்க தண்ணியோடையே இதில் நம்ம எடுத்து சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்த அப்புறம் இதை எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ட அப்புறம் நாம் ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவையும் நாம் இந்த மட்டனோடையே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு திரும்பவும் எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம மட்டன் வேக வைக்கும் போதிலே மட்டனுக்கு தேவையான உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு ஏதாவது கம்மியாக இருந்துச்சுன்னா தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க.
இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ட அப்புறம் அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாம். மூடி வச்சுட்டு இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மட்டன் சுக்கா அருமையாக ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த மட்டன் சுக்கா வந்து சப்பாத்தி, பூரி, புரோட்டாலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ரைஸ்னால் சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் இதோடலாம் எடுத்துக்கிறதுக்கு அட்டகாசமாக இருக்கும். இப்போ அருமையான செட்டிநாடு மட்டன் சுக்கா வறுவல் ரெடி ஆயிருச்சு. வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடயே நம்ம சேனல் பழையசோறு பச்சை மிளகாவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.